அனைவருக்கும் வணக்கம். பிளானட்ஸ் ஈவெண்ட்ஸ் தமிழ் இந்த சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ சீரிஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடி அமாவாசை மற்றும் அதனோட விரத பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆடி அமாவாசை எப்போ தொடங்குது, எப்போ முடியுது, வழிபடும் முறை, அதனை பற்றின ஒரு சிறிய விளக்கம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ ஆடி அமாவாசைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே ஆடி அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. சரிங்களா? அதாவது எல்லா அமாவாசைக்கும் அதனோட பலன் உண்டு. சரிங்களா? எல்லா அமாவாசையுமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட முன்னோர்களை நினைவு கூறக்கூடிய அளவுக்கு வழிவகுத்ததாம். சரிங்களா? அதுக்காக தான் அமாவாசை வழிபாடே வச்சுருக்காங்க. சரிங்களா? அதில் நம்ம ஏன் அந்த ஆடி தை அமாவாசை இந்த மாதிரி ஒரு அமாவாசையை மட்டும் நம்ம பெருசாக பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாக ஆடி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மாதம். சரிங்களா? அதனால் ஆடி மாதத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தி. அதாவது நம்மளோட முன்னோர்கள் ஒவ்வொரு அமாவாசையும் பொழுதுமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஒரு தர்ப்பணத்தை, நம்மளோட படைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய முழு விருப்பத்தோடு இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுக்காக நம்ம அவங்களை நினைவு கூர்ந்து அவங்களுக்காக நம்ம செய்யக்கூடிய சிறு செயல்கள். சரிங்களா? அப்போ காலையில் எந்திரிச்சு நம்ம போயிட்டு ஒரு நீர்நிலைகளில் போய் நீராடி நம்மளோட ஒரு முன்னோர்களையும் நம்ம நினைவு கூர்ந்து அவர்களுக்காக நம்ம செய்யக்கூடிய சிறு விஷயங்கள், தர்ப்பணம் பண்ணுறது, அதே சமயம் பார்த்திங்கன்னா சிறு படையல் போட்டு சாமி கும்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறது நம்மளோட முன்னோர்கள் அந்த மோட்சம், அந்த முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா? ஸோ அந்த ஒரு நிலையை எட்டுவதற்கு நாம் இங்கேருந்து செய்யக்கூடிய ஒரு நற்காரியங்கள் தான் இந்த திதி தர்ப்பணம், இந்த தவசம்லாம் சொல்லுவாங்க பார்த்திங்களா? இது. சரிங்களா? ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது முக்கியமாக நம்மளோட முன்னோர்களுக்காக வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள், சரிங்களா, ஆண்கள் ஒவ்வொரு அமாவாசையும் பொழுதுமே அதை கடைபிடிக்கலாம். அப்படி ஒவ்வொரு அமாவாசையும் பொழுது கடைபிடிக்க முடியாதவர்கள் இன்றைக்கி நிறைய ஆஃபீஸ் போவாங்க, சரியாக அவங்க நல்லா அனுஷ்டிக்க முடியாது. அதனால் இந்த ஆடி அமாவாசை அப்போ நம்மளுக்கு சிறிய ஒரு எளிமையான முறையில் நாம் அவங்களுக்கு அந்த தர்ப்பணம் கொடுத்துட்டு காலையில் நல்ல ஒரு நீர்நிலைகளில் போய்ட்டு அந்த எள்ளு தண்ணி அரைச்சி விடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு போகக்கூடிய நல்ல வழி, அதான் நம்மளோட முன்னோர்கள் செல்லக்கூடிய நல்ல வழியினை பார்த்திங்க அப்படின்னா அதை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்காக தான் இந்த ஆடி அமாவாசை அப்படிங்கிறது ஒரு வழிபாடாக மாதம் வருது. அதுலேயும் இந்த ஆடி அமாவாசை அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த ஒரு தட்சிணாயனம் உத்தராயண புண்ணிய காலத்தில் நம்ம அந்த தொடக்கத்தில் பண்ணுறது அப்படிங்கிறது அது இன்னுமே நம்ம பலன்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். குறிப்பாக இந்த ஆடி மாதம்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே, ஆடி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த தெய்வீக சக்திகள், அதான் ஆடி மாதம் தொடங்கிருச்சு அப்படின்னாலே இப்போ நம்மளுக்கே தெரியும், நிறைய மாரியம்மன் கோவில், நிறைய கோவில்களில் நிறைய விசேஷங்கள், நிறைய விதமாக பார்த்திங்க அப்படின்னா பூஜைகள் அப்படிங்கிறது நடக்கும். சரிங்களா? அந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு அமாவாசை என்று நம்மளோட ஒரு முன்னோர்கள் அவங்களை நினச்சி நாம் ஒரு விரதம் அனுஷ்டிக்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்ல ஒரு பெரிய பலனை, அதாவது பலன்களுக்காக நாம் அந்த ஒரு விரதத்தை அனுஷ்டிக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி நாம் ஒரு நன்றி உணர்வின் மூலம் அந்த விரதத்தை நாம் அனுஷ்டிக்கிறோம். அதுதான் உண்மையான ஒரு தர்ப்பணம் அப்படிங்கிறது. சரிங்களா? அதுதான் நம்மளுக்கு நல்ல ஒரு, நம்மளோட தலைமுறைக்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கையும் நல்ல ஒரு வழியில் செல்வதற்கு உண்டான நல்ல ஒரு எண்ண அலைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நினச்சி தான் நம்ம அந்த ஒரு அமாவாசை அன்று நம்ம விரதம் பிடிக்கணும். சரிங்களா? இப்போது இந்த ஆடி அமாவாசை அன்று எப்போ அமாவாசை தேதி ஆரம்பமாகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். 24/7/2025. சரிங்களா? 2:29 இரவு. சரிங்களா? இந்த நேரத்தில் தொடங்கி 25/7/2025 12:40 இரவு இந்த சமயத்தில் முடிவடையுது. சரிங்களா? பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா இந்த அமாவாசை திதி அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் சஞ்சாரம் பண்ணுவது அப்படிங்கிறது அமாவாசை திதி. சரிங்களா? ஸோ அன்றைய பொழுது, ஏன்னா இப்போ சூரியன் சந்திரர்கள் அப்படிங்கிறது சாதாரண பிளானட்ஸ் கிடையாது. அவங்க நம்மளுடைய முன்னோர்களை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய கிரகம், நம்மளோட ஜாதகத்தில் தாயார் தந்தைகளை குறிக்கக்கூடிய கிரகம், நம்மளோட வம்சாவளியினர் மூதாதையர்களை குறிக்கக்கூடிய ஒரு பிளானட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சூரியனும் சந்திரனும் தான். சரிங்களா? அதனால தான் சூரியன் சந்திரன் ஒன்றா சேரும்போது அந்த தர்ப்பணங்கள், திதி, நம்மளோட முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இது எல்லாத்தையும் செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளோட சாஸ்திரம் அப்படிங்கிறது நம்மளை வலியுறுத்தி இருக்கு. சரிங்களா? இப்போது இந்த ஆடி அமாவாசை என்று நம்ம விரதம் இருந்து நம்ம ஒரு சில அந்த நன்றி உணர்வின் மூலம் நம்மளோட முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய சிறு படையல்கள், தர்ப்பணங்கள், இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட தலைமுறை, நம்மளுக்கு பின்னால் வரக்கூடிய தலைமுறை, இவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை, நல்ல ஒரு புத்திர சந்தத்து எல்லாத்தையுமே கொடுக்கும். சரிங்களா? அதாவது நாம் இன்றைய கால நடைமுறையில் பார்த்திங்க அப்படின்னா எல்லோரோட ஆசீர்வாதங்களையும் வாங்கிடலாம். ஈவன் பகவானோட ஆசீர்வாதத்தை கூட நம்ம எல்லாராலையும் வாங்க முடியும். சரிங்களா? பட் முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை நம்ம வாங்கணும் அப்படின்னா முறைப்படி நாம்
அமாவாசை திதிகளில் அவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய நன்றி உணர்வு, நம்ம செய்யக்கூடிய அந்த நன்றி கடன், சரிங்களா? இது வந்து ஒரு நன்றி கடன் செலுத்துறது. அமாவாசை அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக கொண்டாடுறதுலாம் எதுவும் கிடையாது. நம்மளால் முடிஞ்ச சிறிய ஒரு படையில் போட்டு நம்மளோட முன்னோர்களை நம்ம மனமுருக நீங்கள் எனக்கு நல்லது பண்ணியிருக்கீங்க, உங்களால் நாங்கள் நல்லாயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன உணர்வுகளின் மூலம் நம்ம வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த ஒரு அமாவாசை அப்படிங்கிறது, சரிங்களா? ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணுவதன் மூலமாக முன்னோர்களோட ஆசீர்வாதம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப பரிபூர்ணமாக கிடைக்கும், சரிங்களா? அது வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு வருட தவசமோ இல்லை ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய அமாவாசை திதியினன்று நம்ம கொடுக்கக்கூடிய சிறிய படையல்கள் தர்ப்பணங்கள் மூலம் தான் முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை பெற முடியும். மேலும் நாம் கொடுப்பதால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க செல்வதற்கு உண்டான நல்வழி அப்படிங்கிறது கிடைக்கும். அதாவது மோட்சம் முக்தி அப்படிங்கிற நிலைமையை பார்த்திங்க அப்படின்னா நிச்சயமாக கடவுள் அவங்களுக்கு அருள்வார், சரிங்களா? இது வந்து நம்மளுக்கும் முன்னோர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு பாலம், சரிங்களா? ஸோ இதை நம்ம எந்த அளவுக்கு ஆத்மாத்மமாக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பலன்கள் அப்படிங்கிறது நம்மளை தேடி வரும்.